ஹலோ மகளே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மில்க் காம்பவுண்ட் வச்சு சாக்லேட் மேக் பண்ணியிருந்தேன். சிக்குக்கு பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் இது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தாங்க இது. ஸோ லாஸ்ட் வீடியோ பினாட்டா மேக் பண்ணியிருந்தேன். அது பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம சாக்லேட் பண்ண போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு தண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் பவுலில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு, இல்லைனா சாக்லேட் மெல்ட் பண்ணுறப்ப சாக்லேட் திரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதில் பவுல் வச்சு அப்படியே மெல்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நல்லா மெல்ட் ஆகணும். இது நியர்லி ஒரு 6 to 7 minutes டைம் எடுக்கும். எனக்கு 6 minutes கிட்ட ஆணுச்சு. நல்ல ஒரு இது மாதிரி கன்சிஸ்டன்சியாக வரதுக்கு, க்ரீமி கன்சிஸ்டன்சியாக. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஹாட் வாட்டர்லேயே விட்டுட்டு ஸோ கொஞ்சம் நட்ஸ் எடுத்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எதனாலனா நான் ஆல்மண்ட்ஸ் சாக்லேட் பண்ண போகிறேன். நட்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பாதாம் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இமிடியேட்டாக யோசிச்சதுனால ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஸ்மைலி மோல்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மெஷரிங் ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் இருக்கும் இல்லைங்களா, குட்டி ஸ்பூனை, அதை எடுத்துட்டு அப்படியே கீழே ஒரு பேஸ் மட்டும் வர மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மெல்டட் சாக்லேட்டை நம்ம அப்படியே போர் பண்ணிக்கலாம். இப்போது அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஆல்மண்ட்ஸ், அதெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறேன். எதனால் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா, இது ஆல்ரெடி குட்டி மோல்டு தான், அதில் ஃபுல் ஆல்மண்ட்ஸ் அப்படியே சேர்க்க முடியாது. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக சேர்த்துடலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் நான் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா இதை செட் பண்ண வைக்கணும். ஸோ இதுக்கு லைட்டாக 2 வாட்டி இது மாதிரி தட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா அங்கே ஸ்பேஸ்லாம் இல்லாமல் நல்லா உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த கட்டரில் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் போட்டு அதை க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வாட்டி அனதர் ஆஃப் க்ரஷ் பண்ண ஆல்மண்ட்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, ஸோ அதே மாதிரி பேஸ் லேயர் கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரஷ்டு ஆல்மண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த க்ரஷ் பண்ண பாதாம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு திரும்பி லைட்டாக ஒரு டேப் பண்ணிட்டு மேல் லேயர் திரும்பி சாக்லேட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக மேல் லேயர் ஃபுல்லாக சாக்லேட் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துர்லாம். நான் ஃபர்ஸ்ட்டே அதில் ஹாஃப் முடித்தோடனே பாதாமை போட்டுட்டு அடுத்து இது பண்ணேன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா பாதாம் செட் ஆகாது. ஸோ சாக்லேட் போட்டோடனே பாதாம் போட்டால் அடுத்த லேயர் நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணி மேலேயும் சாக்லேட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு தான் நான் ஈக்குவல் பண்ணேன். ஸோ இதில் கொஞ்சம் சாக்லேட் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் நான் நெக்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா நானுமே இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்குமே கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆணுச்சு. ஸோ அதெல்லாம் நைஃப் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதில் டிஷ்யூ கூட நடுவில் யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ணி பார்த்தா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வருது, பக்கத்து ட்ரேயில் இருக்கிறதெல்லாம். ஸோ அதனால் நைஃப் வச்சே முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே பாருங்கள் டிஷ்யூலாம் வச்சா அப்படியே பக்கத்து இதில் இருக்கிறதெல்லாம் டிஷ்யூவில் ஒட்டிக்குது. ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு செட்டிங்கில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிறிஸ்மஸ் மோல்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்னோமேன், சாண்டா, அதுக்கப்புறம் ஸ்டார், தென் கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மோல்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸோ பேஸ் ஒரு லேயர் சாக்லேட் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் சில இது நட்ஸ், சில இது ப்ளைன் சாக்லேட் பண்ண போகிறேன். ஸோ நட்ஸ் வேணுங்கிறதுக்கு நான் நட்ஸ் போட்டுட்டு அடுத்து எதெல்லாம் வேணாமோ அதில் ப்ளைன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 times நல்லா டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் கார்னரில் சில இடத்துல போகாமல் நிற்கும். அப்போ நம்ம டேப் பண்ணுறப்போ எல்லா கார்னர் எட்ஜஸ்க்கெலாம் போயிட்டு கரெக்டாக அந்த மோல்டு நம்ம அன்மோல்ட் பண்ணுறப்போ அந்த ஷேப் பர்ஃபெக்டாக நிற்கும். அதுக்காக தான் இப்படி டேப் பண்ண சொல்கிறது. ஸோ டேப் பண்ணிட்டு ஆல்மண்ட்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் சாக்லேட்டையும் நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ அடுத்த லேயர் சாக்லேட்டையும் நம்ம போட்டுட்டு திரும்பி ஜஸ்ட் ஒரு 2 times டேப் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம இதையும் ஒரு செட்டிங்க்கு அப்படி 10 to 15 minutes எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சாக்லேட் ரெடிங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட்லாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை சிலிக்கான் ட்ரேயில் நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்மைலிஸ் ஒன்று பர்ஃபெக்டான ஷேப்பில் செம்மையாக வந்திருக்குங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே யூனிக்காக அழகாக அந்த இம்ப்ரெஷன்லாம் சாக்லேட்டில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்லா டேப் பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான அந்த டிசைன்ஸுமே
அழகாக அந்த சாக்லேட்டில் பதிஞ்சு சூப்பராக இம்ப்ரெஷனோட வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டேப் பண்ண சொல்கிறது. சிக்கு செம்ம எக்ஸைட்டட் பார்க்கவும், அவள் செம்ம ஹாப்பி ஆகிட்டு அம்மா நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அப்படியே ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், எல்லா ஸ்மைலீஸுமே இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதோட டீடைலிங் கூட அழகாக இருந்தது பார்க்குறப்போ. ஸோ பாருங்களேன், ஒவ்வொரு ஷேப்புமே எல்லாமே ஏஞ்சல், டெவில் ஃபேஸ், ஸ்மைலி எல்லாமே க்யூட்டாக இருந்தது. ஸோ அடுத்த ட்ரே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரே, அதுவுமே ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இது எல்லாமே ஒரு 15 minutes to 20 minutes வச்சாலே நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையுமே நம்ம இப்போ அன்மோல்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்டார் ஷேப்லாம் பக்காவாக வந்திருக்கு. இதில் வந்து ஸ்டாரு, சாண்டா கிளாஸ், ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் ஸ்னோமேன், இது மட்டும்தான். ஸோ எல்லாத்தையுமே அன்மோல்ட் பண்ணி எடுத்துடலாம் வாங்க. ஸோ இதுலையுமே எல்லாத்தையும் அன்மோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், இப்போது நம்மளோட கிறிஸ்மஸ் செட்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 ட்ரே தாங்க நான் பண்ணேன். இந்த கிறிஸ்மஸ் செட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைலி ட்ரே, இந்த 2 இது மட்டும்தான் சாக்லேட் இது பண்ணேன். ஸோ இது வந்து பினாட்டா பாலில் நடுவில் சர்ப்ரைஸ்க்கு வைக்கிறதுக்காக நான் சிக்குக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இதே போதுமானது. இதுலையுமே பாருங்கள், டீடைலிங் சூப்பராக இருந்தது. ஸ்னோமேனோடது, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக அன்மோல்ட் ஆகி வந்துருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபாயில் ஷீட் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அப்படியே ரேப் பண்ணி, இந்த சாக்லேட் எல்லாம் ரேப் பண்ணி அந்த பினாட்டாவில் சென்டரில் வச்சுட்டோன்னா கிட்ஸ் வந்து பினாட்டா பிரேக் பண்ணோன்னு எடுத்து சாப்பிட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு சாக்லேட்டையும் நான் இது மாதிரி எடுத்து ஒன்னொன்றுத்தையும் சில்வர் ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே பினாட்டா சென்டரில் வச்சு கவர் பண்ணால் முடிஞ்சிச்சு. இல்லைனா நீங்கள் வீட்டில் இது மாதிரி கூட சாக்லேட்ஸ் மேக் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.